ஐயா எல்லாருக்கும் வணக்கமுங்க ஐயா. நாங்கள் பிள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப வருஷமா மரத்தக்கடியை மழைன்னு பார்க்காத வெயிலுன்னு பார்க்காத அணுவை கொடுத்து கொடுத்து நாங்களும் சலிச்சு போச்சுங்க ஐயா. கலெக்டர் ஆஃபீஸு மனோகர் ஆஃபீஸு கிடைக்க மாட்டேங்குது. பிள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோட்டில் ரொம்ப நாய்ப்படாத பாடுபடுறோங்க ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. இல்லைன்னா எங்களை சாவாத ஒரு வழி காட்டுங்க ஐயா. எங்களால் முடியலைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நாங்க எல்லாத்துக்கும் கூட ஒரு நாய் கூட நல்லதா சாப்பிட்டு படுக்குதுங்க ஐயா. எங்க பொழப்பு ரொம்ப மோசமா போய் பாக்குறவங்க ஐயா. 4 பேர் தற்கொலை பண்ற அளவுக்கு இருக்குதுங்க எங்களுக்கு. எங்களால முடியலைங்க ஐயா. ரோட்ல வச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்கள கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் வெள்ளாட்டாம்பரப்பு சின்ராஜ் அவரை பார்க்க வந்திருக்கோம். இப்போ ஏற்கனவே சின்ராஜை பற்றி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சின்ராஜுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் வெள்ளாட்டாம்பரப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் நரிக்குறவு இனத்தை சேர்ந்ததுனால அவருக்கு எந்த இடமும் கிடையாது. வெள்ளாட்டாம்பரப்புல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் தங்கிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 வருஷமாக தங்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு எந்த ஒரு இடம் இல்லை. இவளுக்கு இடம் வேண்டி ஒரு 10 வருஷமா நம்ம ஒரு அரசுல மனு கொடுத்து அவளுக்கு எந்த இடம் அலாட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்காக அவர் பல டைம் போய் அரசு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எந்த இதுவும் கிடைக்காதனால நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக ஜூலை மாதம் காமராஜர் பிறந்த நாளில் ஏழை குழந்தைகளுக்கு நம்ம இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கினோம். அப்போ இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் நம்ம வழங்கியிருந்தோம். அப்போ நமது மதிப்புக்குரிய ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி பிரகாஷ் ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாத்துக்கும் நோட் புக் இலவசமாக வழங்கினார். அப்போ நம்ம சின்ராஜ் அவர்கள்ட்ட அந்த வீட்டு மனைக்கு பெட்டிஷன் தர சொல்லி மாதிரி எம்பி ஐயாவுக்கு கேட்டிருந்தோம். அதே போல் எம்பி ஐயாக்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். அதன் பிரகாரம் இந்த மனுவை கொடுக்கும்போது அவர் அப்போவே வாங்கி அந்த மனுவுக்கு கையெழுத்து போட்டு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கொடுத்தாரு. அதை எடுத்தோடனே அந்த மனுவின் மீது கடந்த 2 மாதத்துலேயே அவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான அந்த வீடு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் இப்போ அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. இதுக்காக இப்போ உதவி செஞ்ச நம்முடைய மதிப்புக்குரிய ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஐயா அவர்களுக்கும், அதே போல் இவர்களுக்கு பல வகையில் உதவி செஞ்ச வெள்ளாட்டாம்பரப்பு ஊர்க்காரர்களுக்கும், அந்த வெள்ளாட்டாம்பரப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவும் உறவுகள் மனிதநேய அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இப்போ அவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு இந்த இடம் இருப்பதற்கு ஒரு குடியிருப்பு ஒன்று கட்டி கொடுக்கணும். இந்த பொண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் அவை இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டாம்பரப்பு அரசு ஆசிரியர்கள் மற்றும் வெள்ளாட்டாம்பரப்பு ஊர் பொதுமக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நாமளும் நம்மால் முடிஞ்ச உதவியை இந்த குடும்பத்துக்கு செஞ்சு இதனால் வரலும் ரோட்டோரத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை உங்களுடைய கரத்தால் உங்களுடைய கருணையால் இவர்கள் ஒரு இடத்த கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.